செஞ்சது தப்புனே உணராமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல். நீங்க செஞ்ச ஒரு தப்புக்கு அது தப்புனே ஒன்றும் உங்களுக்கு புரியலையே. லேட்டா வந்தது உங்க தப்பு, கூட்டமா இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டது உங்க தப்பு, போலீஸ் தடுத்திருந்தும் நீங்க அங்க போனது தப்பு. இத்தனை தவறுகளை செய்துட்டு சிஎம் சார் நீங்க நேரடியாக நான் ஆபீஸ்ல இருப்பேன் வீட்டுல இருப்பேன் அண்ணா படம் டயலாக் ஆகுது, சினிமா படம் டயலாக் ஆகுது. சினிமா ஷூட்டிங்க்கு 9 மணி கால்ஷீட்டுக்கு 8 மணிக்கு வித்து மேக்கப் போட போய் உட்கார நீங்க அந்த தொண்டனை பாக்குறதுக்கு நீங்க 6 மணி நேரம் லேட்டா வர்றீங்களே. அப்ப அங்க பணம் கொடுக்குறான்னு அங்க போறீங்க, இவன் உங்களை பாக்குறதுக்காக பணம் கொடுத்து ரோட்ல நிக்கிறான் படத்தை பார்த்துட்டு. இந்த வேலைகளை செய்யறப்ப தான் இந்த மாதிரி நிறைய விமர்சனங்கள் கடந்த 2-3 நாட்களா சோசியல் மீடியாவிலும் சரி நிறைய விமர்சனங்கள். விஜய் டைமிங் வந்தா கூட்டம் பெருசா இருக்காது அப்படிங்கறத மெயின் ரீசன். இது விதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேபாளத்தில் நடந்த ஜென்சி புரட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி செய்யணும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த இன்ஃபுளுசர்ஸ் இவங்கெல்லாம் வச்சு வீடியோ போட விட்டு இந்த 15-16 வயசு பசங்களை டெம்ட் ஏற்றி இவங்களுக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சு பேஜஸ் வச்சு ஒரு பெரிய வேலையை ஆதரவு செஞ்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் ஒரு ட்விட் போடுறாரு. தமிழ்நாட்டில் வந்து நேபாள் மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதை எடுத்து அவங்களுடைய பேஜஸ்ல போட்டு சோசியல் மீடியா வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சு. அப்ப இந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்து பண்றாருன்னா அவர் போட்டு தவறுன்னு அவரே உணர்ந்து. ஆமா, செந்தில் பாலாஜியை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் கூட்டத்தை செருப்பு வீசப்பட்டது. செந்தில் பாலாஜி அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். கரூர்ல ஒரு துயரமான சம்பவம், கிட்டத்தட்ட 41 பேர் வந்து இடிபாடுகள்ல சிக்கி இறந்தாங்க. அதை பத்தி நிறைய கான்ஸ்பிரசி தியரி வந்து பலரும் கிளப்பிட்டு இருக்காங்க. நேற்று வந்து அரசு தரப்புல இருந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் விளக்கம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுமே பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களா பேசாதவர் நேற்று ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாரு. அதுல பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு சவால் விடுற மாதிரி என் மேல கை வைங்க, என்னோட ரசிகர் மீது கை வைக்காதீங்க, வருத்தப்படுற மாதிரி கூட அதுல எதுவுமே அவர் பேசல. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுமே விளக்கம் கொடுத்துருக்காரு. குறிப்பா அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணும்போது தான் செருப்புலாம் வீசினாங்க, அதுலதான் வந்து பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னதுக்கு செந்தில் பாலாஜி என்னை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 6வது நிமிடத்திலேயே வந்து செருப்பை வீசிட்டாங்க, விஜய் அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செருப்பு வீசிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் தரப்பு விளக்கத்தை அவர் சொல்லிட்டாரு. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? அடுத்த கட்டமா எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அடுத்த கட்டமா போறதுக்கு முன்னாடி அந்த விஜய் பேசின அந்த வீடியோல முழுக்க வந்து ஒரு மனசாட்சி இல்லாத மனிதன் பேசின வீடியோவை தான் நான் பாக்குறேன். ஏன்னா உன்னை நம்பி வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் காத்து கிடந்து ஒரு 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா, நீங்க குறைந்தபட்சம் நீங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, முதலில் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே அந்த 41 பேருக்கு நீங்க வந்து ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கோம். அதை விட்டுட்டு நீங்க செஞ்ச தப்பு அத்தனையும் வந்து வேறொரு பக்கம் பழைய தூக்கி போடுறது, அரசாங்கத்தின் பக்கம் பழைய தூக்கி போடுற வேலையே தான் இந்த வீடியோவில் பண்றாரு. நான் ஒண்ணுமே செய்யல, நானும் மனுஷன் தானே. மனுஷன் எல்லாம் 41 பேர் கொலை பண்றானா? மனுஷன் தான் 6 மணி நேரம் லேட்டா போறானா? இப்ப தவறுகள் பூரா அந்த வீடியோவில் பண்ண எல்லாமே பொய், எல்லாமே தப்பான தகவல். நானும் 5 மாவட்டத்துக்கு போயிருக்கிறேன், எங்கேயுமே எதுவுமே நடந்ததில்லை. முதல் மாநாடு விக்கிரவாண்டி நடக்குது, அதுலேயே 4 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க, 400 பேருக்கு மேலே மயக்கம் அடைந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. அதற்கு ஒரு மதுரை மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடக்க தெரிஞ்சது. அந்த மிகப்பெரிய அந்த லேம்ப் போஸ்ட் கீழே விழுந்து ஒரு இனோவா கார் அப்பளம் போல் நொறுங்குச்சு. அன்னைக்கு அங்கே ஆள் இருந்தாங்கன்னா அன்னைக்கே பல உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும். அங்கேயும் மதுரையிலையும் பலரும் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அதற்கு பிறகு நாமக்கல்ல திருவாரூர்ல விழுந்திருக்க மயக்கம் போட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நாகப்பட்டினத்தில் மயக்கம் போட்டிருக்காங்க. எல்லாம் அங்கங்கே மயக்கம் போட்டிருக்காங்க. அது சின்ன சின்ன விஷயமாக இருந்ததுனால பெருசா செய்தியாக வரல. இன்னைக்கு அங்க நடந்த நாமக்கல் நடந்த விஷயத்திலே நாமக்கல்லே கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல மயக்கம் அடைந்து மருத்துவமனையில் பாருங்க, உயிர் சேதம் பெருசா இல்லை. இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு தாமதமா இவர் அங்கிருந்து வர்றாரு. போலீஸ் தரப்பு 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க வந்து பிளாக் பண்ணி இங்கே பேசிட்டு போயிருங்க அப்படின்னா, அதையும் மீறி அந்த கூட்டத்துக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவில் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அங்கே நின்று இருக்க மக்களால டிஹைட்ரேட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்து சிலர் இறந்து கூட்டத்தில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இறந்து போயிருக்கு. இது முழுக்க யார் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தள்ளுமுள்ள ஆரம்பிச்சிருச்சு. இது யாருடைய காரணம்? யாருடைய இது? உங்களுடைய நீங்க லேட்டா வந்ததுக்கு ஒரு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை கூட இங்க சொல்லணும். தவறு செஞ்சுட்டு அதுல வந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்வதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு. அப்ப நீங்க செஞ்சது தப்புனே உணராமல் இருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்கார். இது ரொம்ப ஆபத்தான ஒரு அரசியல். இது நீங்க செஞ்ச ஒரு தப்புக்கு அது தப்புனே ஒன்றும் உங்களுக்கு புரியலையே. லேட்டா வந்தது உங்க தப்பு, கூட்டமா இருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள வண்டியை விட்டது உங்க தப்பு, போலீஸ் தடுத்திருந்தும் நீங்க அங்க போனது தப்பு. இத்தனை தவறுகளை செய்துட்டு சிஎம் சார் நீங்க நேரடியாக நான் ஆபீஸ்ல இருப்பேன் வீட்டில் இருப்பேன் அண்ணா படம் டயலாக் ஆகுது, சினிமா படம் டயலாக் ஆகுது, நேரடியாக என்ன வந்து தொட்டு பாருங்க, என்னுடைய தளபதிகளை தொடாதீங்க, என்னுடைய கட்சி தொண்டர்களை தொடாதீங்க, நான் வீட்டில் தான் இருப்பேன் ஆஃபீஸில் இருப்பேன், இந்த நாள் டைரியில் குறித்து வச்சுக்க,
டைம் நோட் பண்ணிட்டு வா அப்படி சினிமா பட டயலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு நபர் கமிஷன் விசாரணை வைக்கப்பட்டிருக்கு. அருணா ஜெகதீசன் நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் கமிஷன் விசாரணை வைக்கப்பட்டிருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கு. லோக்கல் போலீஸ் விசாரிக்குது. அது இல்லாம நீங்க சிபிஐ வேணுங்கிறீங்க. சிபிஐ வேணுங்கிறதுல உங்களுடைய நிலைப்பாடு வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிடியில் இருக்கு. அப்ப நீங்க தான் பேசின காணொலிகள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல போச்சு. ஆனா விஜய் அவர்கள் தான் கள்ளக்குறிச்சி மரணத்துல பாத்தீங்கன்னா பேசும்போது தெரியாம நடந்துட்டு சொல்லுவாங்க, இப்படிதான் வந்து காரணம் சொல்லுவாங்கன்னா அதே தான் விஜயும் பேசியிருக்காரு. அந்த காரணம் தெரியாம நடந்துச்சுன்னு கூட சொல்லலையே. இப்ப சிபிஐ விசாரணை கேக்குறீங்க. சிபிஐ விசாரணை வந்து ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க பேசிட்டு அதே சிபிஐ விசாரணை கேக்குறீங்க. உங்க வருத்தம் தெரிவிப்பதற்கு நீங்க உங்களுக்கு 3 நாள் ஆச்சா? 3 நாள் கழிச்சு கூட வருத்தம் தெரிவிக்கலையே. உங்க மேல உள்ள தப்ப பூரா வந்து அரசாங்கத்தின் மேல தூக்கி போறீங்க. தவறு எங்க நடந்திருக்கு அப்படின்னா லேட்டா வந்தது, போலீஸ் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மீறினது, அந்த சொன்ன டயத்தை மாத்தினது, இடத்த நீங்க அங்கே நிப்பாட்டுங்கன்னு சொன்னா அதை மீறி நீங்க உள்ள வந்தது, எல்லா தவறுகளையும் நீங்க செஞ்சுட்டு அரசாங்கத்தின் மேல பழைய தூக்கி போறது வந்து எந்த வகையில் நாகம்? இப்ப நீங்க ஒரு தவறை செஞ்சுட்டோம், நாங்க கத்துக்கிறோம், அறியாம நடந்துருச்சுங்கிற சொல்றதா நல்ல மனிதனுக்கு நல்ல மனிதனா கூட விஜய் நம்ம பார்க்கலங்கிறதா இதை தெரிய வேண்டியது இருக்கு. அது நிறைய தவறுகள் சொல்றாரு. எங்க இதுல நான் நடந்த 5 நிகழ்ச்சியிலையும் எந்த அசம்பாதையும் நடக்கவே இல்லைங்கிறது. 5 நிகழ்ச்சியில் அசம்பாதம் நடந்திருக்கு. முதல் மாநாட்டிலேயே வந்து மரணம் நடந்திருக்கு. இப்படி தொடர்ந்து பலி எண்ணிக்கை நடக்குது, மரணம் நடக்குது. இவருடைய அலட்சிய போக்கு, இவர் வந்து எல்லாரையும் வந்து அசால்ட்டா நினைக்கிறது. சினிமா ஷூட்டிங்க்கு 9 மணிக்கு கால்ஷீட்டுக்கு 8 மணிக்கு வித்து மேக்கப் போட போய் உட்கார நீங்க அந்த தொண்டனை பாக்குறதுக்கு நீங்க 6 மணி நேரம் லேட்டா வர்றீங்களே. அப்ப அங்க பணம் கொடுக்குறான்னு அங்க போறீங்க. இவன் உங்களை பாக்குறதுக்காக பணம் கொடுத்து ரோட்டில் நிக்கிறான் படத்தை பார்த்துட்டு. இந்த வேலைகளை செய்யறப்பதான் இது மேல் நிறைய விமர்சனங்கள் நடந்த 2-3 நாட்களா சோசியல் மீடியாவிலும் சரி நிறைய விமர்சனங்கள். விஜய் டைமிங் வந்தா கூட்டம் பெருசா இருக்காது அப்படிங்கறத மெயின் ரீசன். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட்டம் சேர்றதுக்கு பிறகுதான் போவாங்க. ஒரு கூட்டம் சேர்ந்து இந்த கூட்டம் வந்து பரவச நிலைக்கு போன பிறகு அங்க போய் நிக்கிறது. இது இந்த போலி சாமியார் செய்வாங்க. கூட்டத்தை சேர்த்து அந்த சாமியார் வர்றதுக்கு முன்னாடி பாட்டுக்கிட்டுலாம் போட்டு அவங்கள வைப் பண்ணி அந்த பரவச நிலையை அடைய வச்சதுக்கு பிறகுதான் அப்படியே ஒரு ஸ்பாட்லைட் போட்டு கொண்டு இறக்குவாங்க. அப்ப அதை பாக்குறப்ப அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி அதே மாதிரியான ஒரு போலீஸ் சாமியார்கள் செய்யக்கூடிய அதே கூத்துக்களை தான் நீங்க விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. போராட்டங்கள் எல்லாம் வந்து ஒரு 4-5 மாவட்டங்கள் இருக்க ஆட்களை ஒரே இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, அவங்கள வந்து வைப்பாக விடுங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க விடுங்க, அப்படி காக்க வச்சு அப்படி போய் அப்படி நிக்கிறது. அங்க பாக்குறப்ப தான் அவன் கத்துவான் அப்படிங்கிறது எல்லாமே திட்டமிட்டு ஒரு சைக்காலஜிக்கலா கூட சுத்துற நாள் இந்த பொலிட்டிக்கல் ஜேட்டசிக்ஸ் இருக்காங்களே அவங்க போட்டு கொடுத்த ஐடியா தான் இதெல்லாம். நீங்க டெய்லி வெளியில போனா உங்களை எவன் கூட சேர போறான்? இப்ப நீங்க 5 மாவட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு 5 தொகுதின்னு வச்சுங்க. 5 நாளைக்கு 5 தொகுதிக்கு போங்கன்ற. நாமக்கல்ல பார்க்காதான் கரூர்ல பார்க்கறான், கரூர்ல பார்க்காத அரவாக்குறிச்சியில பார்க்கறான், அரவாக்குறிச்சியில பார்க்காத காங்கையில பார்த்துட்டு போயிருவான். நீங்க 5 பேர் ஒரே இடத்துக்கு வாங்கன்னு சொல்றதுதானே இங்க பிரச்சனையே வருது. எந்த அரசியல் கட்சியுமே செய்யாத விஷயமே. இப்போ தவறுகள் இத்தனையும் வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அந்த இறந்து போன 41 பேருக்கு ஒரு வருத்தம் கூட தெரிவிக்க முடியாத மாதிரி மொத்தமாக வந்து உங்களை வந்து இது பண்ணக்கூடிய வேலை இருக்கு. 2வது சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு விஜயனுடைய ஆதரவாளராக பேசக்கூடிய இந்த 15-16 வயசு பசங்களுக்கு என்ன செய்யறோம்னு தெரியல. அவன் போலீஸ் ஸ்டேஷனை குளிச்சிருவான்றான், தளபதி தொட்டு பாருங்கன்றான், திருமலை தொட்டா எரிமலை வெடிக்குண்டான்றான். எதுவுமே தெரியாம 2 பேரும் அரெஸ்ட் பண்ணனும் அப்படியே பம்பிட்டாங்களே பாதி பேர். பம்பிட்டானுங்க. அது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு கேங்கை வேலை செஞ்சிருக்கு. இந்த மாதிரியான நேரங்கள்ல அவர்களை வந்து நீங்க வந்து அமைதிப்படுத்துறது, கட்டுக்கோப்பா வைத்திருப்புதான் நல்ல தலைவனுக்கு அரங்கு. அவங்களுக்கு வந்து 15-16 வயசு பசங்க அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம அரசாங்கத்தை எதுக்குறான், நீதிமன்றத்தை எதுக்குறான், நீதிபதி எதுக்குறான், என்னென்னமோ மனசுக்கு தோன்றதெல்லாம் வந்து அவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க நல்ல தலைவனாக இருந்தனா நாம ஜனநாயக ரீதியாக போராடுவோம், ஜனநாயக ரீதியாக நம்ம பார்ப்போம், அமைதி காலுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த தொண்டர்களுக்கு அரவணைப்பு கொடுக்கறது தான் நல்ல தலைவன்கள். அவர்களை தூண்டி விடக்கூடிய வகையில விஜய் பேசுறாரு. என்ன பேசுறாரு? இந்த இதெல்லாம் காரணம் சிஎம் சார் தான், நீங்க அவங்களை கை வைக்காதீங்க, என்ன வந்து பாருங்கன்னா அவனை என்ன நினைப்பாவன்? அப்ப தளபதி அவங்க போய் டச் பண்ண போறாங்க போல அப்படின்னு நினைக்கத்தான் செய்வான். அப்ப அது இன்னொரு வேலையும் செய்ய போறாங்க. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேபாளத்தில் நடந்த ஜென்சி புரட்சி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி செய்யணும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு இந்த இன்ஃபுளுசர்ஸ், சில பீத்த பத்திரிகையாளர் இவங்கெல்லாம் வச்சு வீடியோ போட விட்டு இந்த 15-16 வயசு பசங்களை டெம்ட் ஏற்றி இவங்களுக்காக ஒரு குரூப் ஆரம்பிச்சு பேஜஸ் வச்சு ஒரு பெரிய வேலையை ஆதரவு செஞ்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் ஒரு ட்விட்டு போடுறாரு. தமிழ்நாட்டில் வந்து நேபாள் மாதிரி ஒரு புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் டெலிட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அதை எடுத்து அவங்களுடைய பேஜஸ்ல போட்டு சோசியல் மீடியா வந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த வேலையை தமிழ்நாட்டில் செய்து பண்றாருன்னா அவர் போட்டு தவறுன்னு அவரை உணர்ந்து தேச விரோத குற்றம், அது தேச விரோத வழக்கு பண்ணி அவர் கைது பண்ணவரை. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வேலையை செய்யறாரு. இதுக்காகத்தான் இவங்க வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா அந்த பசங்களை வச்சு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணும், திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உண்டு பண்ணணும், தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நேபாள் மாதிரியான ஒரு புரட்சியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேலையை
அந்த 15-16 வயசு பசங்க செய்வாங்க. அன்னைக்கு அந்த பசங்க போட்ட போஸ்ட், இந்த தளபதி தொட்டுப்பாரு பிளாஸ்ட் பண்ணிடுவேன்றான் ஒருத்தன். தமிழ்நாடு வந்து இது எரிமலை வெடிக்கும்ன்றான். இதெல்லாம் அவங்களுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாம பேசிக்கலாம். அந்த பசங்களை நினைச்சா பாவமா தான் இருக்கு. ரைமிங்கா பேசுறேன்னு சொல்லி ரைமிங்கா நினைச்சு அவங்க வழக்கு வாங்கிட்டு போறானுங்க. யாருமே அவங்களுக்கு காப்பாற்றுறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க தம்பிகளா, தாவேக்கா தம்பிகளா, நீங்க எங்கேயும் விழுந்து கிடந்தா அவங்களை தூக்கி விட கூட வரமாட்டான். 41 பேர் செத்து கிடந்தப்ப உங்க தலைவனும் சரி, உங்க தலைவன் கூட இருக்கக்கூடிய அல்லக்கைகளும் சரி, எவனும் ஆஸ்பத்திரியில போய் நிக்கல. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு அவங்க இறங்க கூட சொல்லல. உங்க வழக்கு வாங்கினீங்கன்னா உங்களை எவ்வளவு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. உங்க பேரண்ட்ஸ் தான் நாளைக்கு கோர்ட்டு கேஸ் நாளையினும், உங்க வாழ்க்கை தான் நாளைக்கு சிக்கல்ல மாறிடும். அதனால இந்த தற்கொலை கூட்டத்தை நம்பி போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. கவனமா இருங்க. உங்களை மூளை செலவு செய்து தமிழ்நாட்டில் உங்களை வைத்து பெரிய ஒரு கலவத்தை ஒன்று பண்றக்கூடிய வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் மாட்டிக்கிறாதீங்க அப்படிங்கிறத நமக்கு வரக்கூடிய தகவல், அதை நமக்கு சொல்றோம், தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதுல ரொம்ப அவேர்னஸா இருக்க வேண்டிய ஆட்கள் யாருன்னா பேரண்ட்ஸ். இந்த மாதிரி அவன் எந்த மாதிரியான பேஜஸ் எல்லாம் யூஸ் பண்றான், வாட்ஸ்அப் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ணா கூட தெரிஞ்சு போயிரும்னு டெலகிராமு டேங்கோங்கிற மாதிரி புது புது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதிகமாக அறியப்படாத பிளாட்ஃபார்ம்ல இவனுங்களுக்கு வந்து தப்பான விஷயத்தை என்ஜாய் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு குரூப்பாக வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறது, அப்படியே அவனுக்கு அது உண்மையா பொய்யான்னு கூட செக் பண்ண தெரியாமல் அப்படியே அவன் என்ன பண்ணுறான், அதை நம்பி வந்து வெளியில் பேச ஆரம்பிக்கிறான். அப்போ கடைசியில் அவன் மேலே வழக்கு வந்துச்சா யார் பார்ப்பாவா, அவன் தாய் தாப்பு வந்து அலைவாங்க. அந்த மதியலன் அரெஸ்ட் பண்ணாங்களே கரூர் மாவட்ட செயலாளர், அது யார் போய் நிற்கிறான், முன்னாடி தான் அது நிற்குது. அவன் மச்சின் தான் கூட போய் நிற்கிறார். கட்சிக்காரன் ஒருத்தனை காணான், ஆஸ்பத்திரியில் இறந்து போய் கிடக்கான், ஒருத்தன் காண கட்சிக்காரன். இப்போ இது வந்து முழுக்க முழுக்க அபாயகரமான ஒரு கூட்டம், ஆபத்தான கூட்டம். இங்க இருக்கக்கூடிய அந்த சினிமா கவர்ச்சியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்த ஆதவர்ஜினா தலைமையில் ஒரு டீம் செயல்படுறாங்க. இந்த கூட்டத்தை வேரடி மண்ணோடு அழிச்சாதான் தமிழ்நாடு உருப்படும். மிக மிக ஆபத்தான ஒரு கூட்டம், ஆபத்தான வேலையை செய்வதற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம மேலோட்டமா பாக்குறப்ப ஒரு தற்கொலை கூட்டம், சும்மா ரசிகர் கூட்டம் அப்படிங்க நினைக்கக்கூடாது. இந்த ரசிகர் கூட்டத்தை, தற்கொலை கூட்டத்தை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வேலையை செய்யறதுக்கு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் இவர்களை வந்து இரும்பு கரம் கொண்டு அடுக்கி அந்த பசங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். இந்த கும்பலோட போய் வாழ்க்கையை இழந்துட்டு கேஸ் கீசு போனால் யாரும் பார்ப்பா? அவன் நம்பி இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுடைய நிலைமை என்ன? எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க இந்த கூட்டத்துக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு 24 மணி நேரம் மொபைலை கையில் வச்சுக்கிட்டு அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு தப்பான வீடியோ போட்டு நிறைய பசங்க ஃபெயிலாக போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டை செஞ்சுட்டு இருக்காங்க. கொள்கையும் இல்லாமல், கோட்பாடும் இல்லாமல், ரீல்ஸ் போட்டு, பாட்டு போட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு கூட்டத்தை மொத்தமாக கூட்டு வந்துட்டு அந்த வரக்கூடிய கூட்டத்தை ஒரு மனிதனாக கூட மதிக்காம இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்க. பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த பங்கு இருக்கணும். குறிப்பாக ஊடகங்களுக்கு மிக 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 ஒரு பங்கு இருக்குதுல. குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் ஒரு பையன் அந்த இதில் போனால் என்ன செய்வான் அப்படிங்கிற அந்த அறிவோட ஊடகங்கள் செயல்படணும். சில பத்திரிகையாளர், சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சா தான் நல்லா இருக்கும். 10 பேரை வழக்கு போட்டு தூக்கி போடணும். விஜய் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறது, வந்ததுக்கு ஒரு வீடியோ போடுறது, அவங்க திருவாரூர் நடுங்கியது, திருச்சி குலுங்கியது, வந்து மாஸ்க் காட்டினாரு, வெயிட் காட்டினாரு, இன்னும் 2-3 இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இருக்கானுங்க, வச்சுட்டாரு, பொழந்துட்டாரு, செஞ்சுட்டாரு அப்படிங்கிற லாங்குவேஜ் எல்லாம் வீடியோ போடுறது. இவங்களை பூராமே இந்த பசங்களை உசுப்பேத்தி அந்த பசங்க இன்னைக்கு வந்து பல பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கு. ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு. பத்திரிகையா இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களா இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், குறைந்தபட்சம் ஒரு அறத்தோடு நீங்க செயல்படுங்க அப்படிங்கிறதான் நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு. குறிப்பா திமுக காரங்கள வைக்கிற விமர்சனம் என்னன்னா, ஜெயலலிதா இருந்தாலும் அன்னைக்கு சும்மா விட்டுருக்க மாட்டாங்க, விஜயெல்லாம் வந்து திருச்சியை தாண்ட விட்டுருக்க மாட்டாரு, அன்னைக்கே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. புஷியானந்தெல்லாம் வந்து எங்க இருக்காருன்னு தெரியாதா, அவர் மேல வழக்கு போடுறாங்க, கைது பண்ணல. ஆதவர்ஜினா மீதும் வழக்கு போட்டிருக்காங்க, 5 பிரிவுல கைது பண்ணல. ஏன் வந்து கைது பண்ண தயங்குறாங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ச்சியா எல்லாரும் எழுப்பிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல, ஜெயலலிதா இருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஜெயலலிதா உயிரோடு இருந்தால் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு, எங்கேயோ ஒரு மூலையில் இருந்திருப்பார். ஜெயலலிதா இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஒரு ஜனநாயகவாதியா இருக்கிறார். அவர் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்குறாரு. ஆனா அரசு மேலேயே திருப்புறாங்க இல்லையா? அரசு தான் முக்கியமான. அதான் சொல்றேன், ஜனநாயகவாதியாக இருக்கிறதுனாலதான் இவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. அரசாங்கம் பவர் இருக்கு. இவங்களை வந்து எத்தனை பேர், ஒரு 10 பேரத்துக்கு உள்ள போட என்ன ஆயிரம் போகுது? செய்யக்கூடாதா? என்னென்னமோ நடக்குது நாட்டில், பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதை வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவர்களுக்கான உரிமையை கொடுக்குறாங்க. ஜனநாயக நாட்டில் எல்லாரும் உரிமை அதை கொடுக்குறாங்க. அதை வந்து ஒரு அளவுக்கு மேல அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தின் மேலேயே தப்பான வழியை பழிய சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தோடனே பாஜக தரப்புல இருந்து வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க விஜய் வந்து நீங்க பாதுகாப்பு இருக்குன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துருங்கன்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இது வந்து நல்லதா போச்சு விஜய்க்கு, விஜய் இப்போதாவது உணர்வார் வந்து அதிமுக கூட்டணி போறதா நல்லதுன்னு சொல்றது என்னன்னா, தயவு செய்து கட்சியை கழிச்சு சினிமாவுக்கு போயிருங்க. உங்களை அரசியல் பண்றது கொஞ்சம் கூட அடிப்படை அறிவு இல்லாத ஒரு நபர் நீங்க. மனிதரை மதிக்க தெரியாத ஒரு நபர் நீங்க.
தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்ய வேண்டிய நல்ல நன்மை என்னன்னா, உங்களுக்கு இத்தனை வருஷம் பணம் கொடுத்து உங்களுக்கு கோடீஸ்வரனா பல கோடிகளை கொடுத்து படம் பார்த்த ரசிகர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் என்னன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய நன்றி கடன் என்னன்னா, கட்சியை கழிச்சு திருப்பி நடிக்க போயிருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு குழப்பத்தை உண்டு பண்ணி பல பேருடைய வாழ்க்கையை, சிறு பசங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துறாங்க. அதான் நம்ம சொல்ல வேண்டியது. அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு? அவர் பாஜகவுடைய பிடியில போயிட்டாரு. இன்னைக்கு வேற வழி கிடையாது. ஏன் திடீர்னு உடனே போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ வெளியாகுதா? போனதுக்கு பிறகு ஆலோசனை கேட்டு அவருடைய ஆலோசனை பிறகு அவருக்கு முழுக்க விஜய்க்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் பேசுங்க, வேற எதுவும் பேசாதீங்க அப்படின்னு கொடுக்கப்பட்டது. நாங்க பேக்ரவுண்ட்ல இருக்கோம் பார்த்துக்கிறோம். ஒரு அசைன்மெண்ட் ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அதை நோக்கி தான் அவர் பேசியிருக்காரு. 3 நாள் எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து எல்லாத்தையும் ஸ்கிரிப்டை வாங்கி அவங்க கொடுத்த அடித்தல் திருத்தெல்லாம் பேசிட்டு ஒரு 3 நிமிஷம் காணொலியில குறைந்தபட்ச மன்னிப்புன்னு கேட்கக்கூட மனசு இல்லாம அரசாங்கத்தை குறை சொல்லிட்டு, காவல்துறையை குறை சொல்லிட்டு இவர் வந்து ஒரு வீடியோ போட்டு போயிருக்காரு. அப்ப இந்த பாஜகவினுடைய குரலாக விஜய் மாறிவிட்டார் அப்படிதான் பார்க்கணும். மணிப்பூர்ல கலவரம் நடந்துச்சு. மணிப்பூர்ல கலவரம் நடந்ததுக்கு அந்த அமைதி பீஸ் கமிட்டியை ஏன் போல, ஏன் கும்பமேளாவுக்கு ஏன் போல? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. உடனே நீங்க ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை போடுறீங்க. அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவா பேசுறீங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசியவர்கள் யார் லிஸ்ட் போடுங்க. அண்ணாமலை, டிடிவி, பாஜக நிர்வாகிகள், இவங்க எல்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசுறாங்க. அன்புமணி எல்லாம் பாஜக என்டிஏல இருக்கக்கூடிய ஆட்கள். அப்ப பேசுறாங்கன்னா என்ன தெரியுது? விஜயை காப்பாற்றக்கூடிய வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறது அவரே சொல்றாரு. அவர் சிபிஐ விசாரணை வர்றப்ப வழக்கை வேறு பக்கம் திசை திருப்பதற்கான வேலையை செய்ய போறாங்க. தப்பான ஒரு விஷயத்தை சொல்றாரு. நான் வந்து விஜய் வந்து செந்தில் பாலாஜியை பத்தி பேச ஆரம்பிச்ச பிறகுதான் கூட்டத்தில் செருப்பு வீசப்பட்டது அப்படின்னு. செருப்பு வீசப்பட்டது செந்தில் பாலாஜியை பத்தி பேசுவதற்கு முன்னாடியே மயக்கம் போட்டாங்க. விஜய் உள்ள வந்தோடனே போலீஸ் பாதுகாப்போடு தான் விஜய் உள்ள வர்றாரு. வந்து மேடையில் ஏறினோடனே முதலில் அவர் போலீஸ்க்கு நன்றி சொல்றாரு. நன்றி சொல்றப்பயே என்ன ஆகுதுன்னா டப்புன்னு விழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பேசுறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் தூக்கி போடுறாரு. வட இந்திய குறிப்பாக கேட்கிறாரு கன்னியூ பண்ணலாமா அப்படின்னு. அப்பயே ஸ்டாப் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பேர் இறந்திருக்க மாட்டாங்க. கரூர் நகர போலீஸ் தரப்பு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நாங்க ரொம்ப நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். அதை ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நீங்க பேசிட்டு போயிருங்கன்னோம். இத்தனை மீறி அவருங்க தான் வந்தாங்க. நாங்க சொல்ல கேட்கவே இல்லை. இத்தனைக்கு மீறி உள்ள வந்ததுதான் இவ்வளவு குறைபாடுகள்ன்றாங்க. அப்ப விஜய் உள்ள வந்தப்பயே அவங்க மயக்க நிலையில பல பேர் போயிட்டாங்க. அப்ப இந்த செருப்பு வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, இந்த உற்சாகத்துல அவன் கையில என்ன கிடைச்சாலும் தூக்கி எறிகிறான். ஒன்றும் கிடையாது. சாம்பிள் வந்து கோட் படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரோஹிணி தியேட்டர்ல போட்டாங்க. தியேட்டரவே நாசக்கடாகிட்டாங்க. தியேட்டரே சேருகள்லாம் உடஞ்சி ஸ்கிரீன் இருக்கு. அப்படியே ஸ்கிரீன் இப்படி இருக்க சேரை வந்து இப்படி நிமித்தி விட்டானுங்க. ஏன்னா ட்ரெய்லரை பார்த்தா சந்தோஷப்பட்டு போவானுங்களா? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உற்சாக மீதிகளை அவங்க என்ன செய்யறதுனே தெரியல. அப்ப கையில என்ன எடுக்கோ தூக்கி எறிதான். அப்ப கையில காலில் கிடந்த செருப்பு தூக்கி எறிதான். அவனுக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு. அப்போ அதற்கு பிறகு என்னன்னா, வாட்டர் பாட்டில் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு பத்திரிகையாளர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, அந்த இடத்தில் சம்பவம் நடந்த இடத்துல ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் கூட கிடையாதுங்க. இப்போ தண்ணி இல்லாம நின்றுருக்காங்க 6 மணி நேரம். அதை நோட் பண்ணணும். அவ்வளவு செருப்பு இருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கேட்கிறாரு. வாட்டர் பாட்டில்னா 6 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்திருக்காங்க. எப்படி இருக்க முடியும்? மனிதன் நின்றுகிட்டே 6 மணி நேரம் தண்ணி குடிக்காம இருந்தா யோசிச்சு பார்க்கவே இல்லை. உயிரோட ஒரு மனிதர்களை சித்திரவதை பண்ற மாதிரியான வேலை. எல்லா கட்சியிலையும் ஒரு தொண்டரணி அமைப்பு இருப்பாங்க. அந்த அமைப்புகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை, கட்சிக்கா தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இடையில அவங்க வந்து ஒரு பாலமா இருப்பாங்க. அவங்க வேணுங்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் செய்வாங்க. நீங்க லேட்டா வருதுன்னு தெரியுதுல்ல, லேட்டா வருதுங்கிற மெசேஜாவது அவங்க இன்ஃபார்ம் பண்ணுமா இல்லையா? 8:30 மணிக்கு உனக்கு இதுல நாமக்கல்ல மீட்டிங் சொல்லிட்டு 8:45 தான் இங்க இருந்து கிளம்புறீங்க. அப்ப நீ அங்க இருந்து அங்க போய் சேர்றது குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப நீங்க அங்க போனதுக்கு அப்புறமாவது கரூர் வரதுக்கு ஈவினிங் சொல்லலாம். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு கரூர் வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க வந்து திட்டமிட்டே நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இந்த 41 பேர் உயிர் போனதுக்கு காரணம் விஜய் தான். இவருடைய தாமதம் தான். இவருடைய அந்த கூட்டத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த கோமாளித்தனம் தான் 41 உயிர் போயிருக்கு. முழுக்க தன் மேல் உள்ள தவறை திருப்புறதுக்காக தான் விஜய் இந்த மாதிரியான வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. தொடர்ந்து பார்க்கலாம் அந்த இஷ்யூ அடுத்த கட்டமா எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு இந்த விவகாரம் ரொம்ப பள்ளி விஷயங்களோட மிக்க நன்றி.